வெல்கம் டு அபிராமி டிவி. நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பேரலல் பேண்ட்டு கட் பண்ண போகிறோம். இப்போ நான் துணியை பாருங்கள், நாலாக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். யூஸ்வலாக நம்ம பேண்ட்டுக்கு நாலாக தான் ஃபோல்ட் பண்ணணும். அதே மாதிரி பண்ணியிருக்கேன். ஃபோல்டிங் சைடு என் பக்கம் இருக்கிறது மாதிரி போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் ஒருத்தருக்கு ஹைட்டு எவ்வளவு எடுக்கிறீங்களோ அதை விட 4 இன்ச்சு கூட்டிக்கோங்க. இப்போ ஹைட்டு நான் இப்போ கட் பண்ண போகிறது 36. அதோட 4 இன்ச்சு கூட்டி நான் 40 எடுத்திருக்கேன். பாருங்கள், நான் 40 எடுத்திருக்கேன். இப்போ அடுத்து இடுப்பு சுற்றளவு 38 வந்தால் நீங்கள் அந்த 38 4ஆக பிரிங்க. இடுப்பு சுற்றளவு எவ்வளோ வருதோ அதை அப்படியே 4ஆக பிரிங்க. பிரிச்சுட்டு வர்ற ஆன்சரோட 2 இன்ச்சு தையலுக்கு கூட்டிக்கோங்க. இப்போ எனக்கு 38 ஹிப் ரவுண்டு அப்படின்னா நான் அதை 4ஆக பிரிக்கிறேன். பிரிக்கும் பொழுது 9.5 வரும். அதோட 2 இன்ச்சு தையலுக்கு கூட்டி நான் 11.5 எடுத்துக்கிறேன். இப்போது இந்த 11.5 ஒரு 4 இடத்துல மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒரு அவுட்லைன் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு அவுட்லைன் போட்டுக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச்சு நம்ம நாடாவுக்காக ஃபோல்ட் பண்ணுறதுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது இங்கேருந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சீட்டு உயரம் எடுக்கணும். அது நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னா ரொம்ப ஈஸிங்க. இந்த இடம் நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருதோ அதை அப்படியே இங்கே கொண்டு வாங்க. இந்த கோட்டிலேருந்து தான் கொண்டு வரணும், இங்கேருந்து கொண்டு வரக்கூடாதுங்க. இங்கேருந்து எடுத்துக்கொள்ளணும். இப்போ எனக்கு இங்கே 11.5 வந்தது இல்லையா, அதே 11.5 நான் இங்கே மார்க் பண்ணுறேன். இப்போது இந்த இடத்துல இருந்து வெளியில் ஒரு 2.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. 2.5 இன்ச்சு எல்லாத்துக்கும் டிஃபால்ட்டாக காமனாக எடுத்துக்கோங்க. இப்போது இங்கேருந்து லைட்டாக ஒரு கர்வ் போட்டுக்கோங்க. இதை நீங்கள் ஸ்லைட்டாக தான் போடணும், ரொம்ப ஆழமாக போடக்கூடாது. இப்போ இந்த இடம் உங்களுக்கு இந்த கால் சுற்றளவு உங்களுக்கு நல்லா லூஸாக வேணும் அப்படின்னா நீங்கள் லூஸாகவே இதை நீங்கள் அப்படியே பாருங்கள். இதை நீங்கள் இப்படியே கொண்டு வந்துக்கலாம். இப்படியே கொண்டு இது ஸ்ட்ரைட்டாக கூட எடுத்துக்கலாம். அப்படி வேணால் கால் கம்மியாக வேணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன அளவு வேணுமோ இந்த இடத்துல கால் சுற்றளவு உங்களுக்கு எந்த அளவுக்கு லூஸ் வேணுமோ அதை நீங்கள் எடுத்துகிட்டு இதை அப்படியே நீங்கள் கொண்டு இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக ஒரு பேரலல் பேண்ட்டு நான் உங்களுக்கு கட் பண்ண சொல்லி கொடுத்துருக்கேன்னு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக நீங்கள் கட் பண்ணலாம். இது நைட் பேண்ட்டாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறலாம். இப்போ இதை நான் கட் பண்ணி காட்டுறேன். இப்போ இதை நம்ம எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ நம்ம கட் பண்ணிட்டோம் பாருங்கள். இப்போ இந்த மேலே வரக்கூடிய ஃபோல்டிங் நம்மளுக்கு தேவையில்லை, அதையும் கட் பண்ணிவிடுவோம். ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணி கட் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி நைட் பேண்ட்லாம் ஒரு 2 மினிட்ஸில் கட் பண்ணிடலாங்க. ரொம்ப ஈஸி. இது நம்ம பேரலல் பேண்ட்டுன்னு சொல்லலாம், நைட் பேண்ட்டுன்னு சொல்லலாம். நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தைக்கிறது கூட பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் போதும் இது தைக்கிறதுக்கு. அவ்வளோ ஈஸியாக தைக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.